மீ, நீங்க எங்க வார்டனோட பொண்ணா? ஏய், இந்த லுல்லு தானே வேணாங்கிறது. என்ன மேடம், எப்ப பார்த்தாலும் என்ன குற்ற கண்ணோட பாக்குறீங்க? அழகா இருக்கீங்க, அதனாலதான் அப்படி சொன்னேன். சத்தியமா. ஆமா, இவ்ளோ அழகா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு எங்க மேடம் கிளம்புறீங்க? ரிலேட்டிவ்க்கு கல்யாணம், அங்கதான் போயிட்டு இருக்கேன். ஐயோ, பாத்து மேடம், மாப்பிள்ள உங்களதான் பொண்ணு நினைச்சு தாலி கட்டிட்டு போறாரு. சும்மா இரு. அடடா. ஏய் பிரீத்தி, நான் நிஜமாவா அப்படி இருக்கேன்? நிஜமா அப்படி இருக்கீங்களாவா? மேடம், ஐஸ்வர்யா ராய் விட டக்கரா இருக்கீங்க. ஐயோ, கோலி 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 மோட்ல. ஏய் பிரீத்தி, ஹலோ, வாங்க 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 வாங்க. எப்படி வார்டனோட பொண்ணா? எப்படி எப்படி ஐஸ்வர்யா ராய் விட டக்கரோ? மாப்பிள்ளை எனக்கு தாலி கட்டுவாரு. இளம துள்ளுது அவனுக்கு. சோப்பு, இந்த மாதிரி எத்தனை சோப்பு நாங்க பாத்திருப்போம். பாருடா, இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சு. வெரி குட், வெரி குட், கீப் இட் அப். நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்படி சின்சியரா பிராக்டிஸ் பண்ணாதான் இந்த காம்படிஷன்ல நீங்க ஜெயிக்க முடியும். தேங்க்யூ மேம். பேக் 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 காம்படிஷன் பேக். இது பாரு ஜெயா, நம்ம காலேஜோட கௌரவம் உன் கையில தான் இருக்கு. நீ கேப்டனா இருக்கிற இந்த டீம் ஜெயிச்சுதான் ஆகணும். பொறுப்பை உன் தலைமையில போட்டுட்ட. யூ பிளடி, குரங்கு மாதிரி கத்தும் போதே எனக்கு தெரியும் இத நீதான் செஞ்சிருப்பேன்னு. இத பாரு பிரீத்தி, வர இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல நம்ம காலேஜ் ஜெயிக்கணும். வெளியில இருந்து நிறைய விஐபிஸ் எல்லாம் வராங்க. அதனால உன் வாளை சுருட்டி வச்சுட்டு ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ண. இல்ல மேடம், எவ்வளவுதான் படிச்சு சொன்னாலும் இந்த மரம் மண்டைக்கு ஏறவே மாட்டேங்குது. அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க. எந்த பனிஷ்மெண்ட்டும் வேணாம். ஓகே ஜெயா, நீ சொல்றதுனால விடுறேன். இருந்தாலும் இப்ப நீ இந்த கிரவுண்ட 4 வாட்டி சுத்தி வரணும். அது ஒரு ரிவர்ஸ்ல. First item of our competition is floor cleaning. Ready, start. Very good. Come on, get up. Congratulations. நல்ல குயிக்கா வந்த. பாத்தீங்களா, எல்லாரும் இவ்வளவு மாதிரி சுறுசுறுப்பா இருக்கணும். என்னப்பா, முட்டி வலிக்குதா? ஓ, சரியா போயிடும். No pain, no gain. ஏய் பாலு, next item is socks wearing competition. Ready, start. Yay! That's nice. Very good, very good. Congrats. Keep it up. Thank you. இப்போ இங்க இருக்கிற பிளேட்ஸ் எல்லாம் ஃபாஸ்டா க்ளீன் பண்ணணும். யார் முன்னால முடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். நான் சொன்ன உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. 3 2 1 ஸ்டார்ட். பிளேட்டை தவற விட்டதால் பிரீத்தி இந்த போட்டியிலிருந்து நீக்கப்படுகிறார். ஏஞ்சல் சமையல் கலை கல்லூரியை சேர்ந்த ஜெயா போட்டியில் வெற்றி பெற்றுள்ளார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். Thank you. Last item of our competition is vegetable fried rice cooking. இது ஃப்ரைட் ரைஸ் இல்லம்மா, வித்தியாசமான பீஃப் ஃப்ரைட் ரைஸ். சாப்பிட ஆரம்பிச்சிட்டார் பாரு. நீதான் ஃபர்ஸ்ட் வருவ. எப்படி சொல்ற? அக்கலக்கின ஐட்டம் அப்படி. நடந்து முடிந்த குக்கிங் காம்படிஷன்ல இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சவங்கள முதல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கிறோம். ஏய் ஜெயா, நீதான் ஃபர்ஸ்ட். வா வா வா. Thank you. ஜெயா, கங்க்ராட்ஸ். Thank you madam. இத பாரு, இதுக்கு முன்னால இந்த மாதிரி காம்படிஷன் நிறைய நடந்திருக்கு. ஆனா இவ்ளோ டேஸ்டியா ஃப்ரைட் ரைஸ் யாருமே செஞ்சதில்ல. What is your secret? Beef is the secret of her fried rice. Good evening, ladies and gentlemen. On behalf of Angel Catering College, we would like to welcome our chief guest. புரியுது. உங்க தமிழ் பற்றி எப்படி இருக்குன்னு சும்மா டெஸ்ட் பண்ணேன். தமிழ்லயே பேசுறேன்.
இந்த விழாவிற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் திரு கிருஷ்ணா அவர்கள் பெண்கள் முன்னேற்றத்திற்கு உயிர் மூச்சாக இருந்து வருகிறார். இன்றைக்கு உலக மகளிர் தின விழாவில் அவர் முக்கிய விருந்தினராக கலந்து கொள்ளும் அளவிற்கு உயர்ந்த மனிதராக இருக்கின்றார் என்றால் அது மிகையாகாது. காரணம், அவர் பெண்களின் முன்னேற்றத்திற்கு பாடுபடும் பல்வேறு அமைப்புகளை உருவாக்கி பெண் இனத்திற்கே பெருமை சேர்ப்பதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துள்ளார். சிறுவயது முதலே சமூக சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவிகளை செய்து வருகிறார். அவர் சாதனைகளை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். அவரும் அவரது நண்பர்களுமான வழக்கறிஞர் திரு புலிகேசி அவர்கள், காவல்துறை அதிகாரி திரு அருண் அவர்கள் இவ்விழாவிற்கு வந்திருப்பது நமக்கு பெருமை. எல்லோரும் கூறுவார்கள், ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் என்று. ஆனால் இங்கு ஆயிரக்கணக்கான பெண்களின் உயர்விற்கு பின்னால் ஒரு ஆண் இருக்கிறார். நமது சீஃப் கெஸ்ட் தொழிலதிபர் திரு கிருஷ்ணா அவர்கள். மதிப்பிற்குரிய திரு கிருஷ்ணா அவர்கள் இன்று சிறப்பாக நடனமாடிய நமது ஏஞ்சல் சமையல் கலைக்கல்லூரியின் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் பிரீதாவிற்கும் ஃபைனல் இயர் பரிசு வழங்குவார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஏய் பிரீத்தி, நில்லுடி. சொல்றது கேளு. பிரீத்தி, பிரீத்தி. ஏய் பிரீத்தி, எதுக்கா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? ஃபங்க்ஷன் இருந்தா 4 பேர் பார்க்க தான் செய்வாங்க. அதுக்காக உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்களா? நான் அதுக்காக ஒன்றும் அழல. நீ பாட்டுக்கு இன்டர்வியூ ஊருக்கு போயிடுவேன். நான் மட்டும் இங்க தனியா என்ன பண்ணுவேன்? ஐயோ, இதுக்காவா ஃபீல் பண்ற? நான் என்ன பாம்பேலயே செட்டில் ஆக போறேன். அங்க போய் இன்டர்வியூ முடிச்சிட்டு உடனே வர போறேன். எனக்கு மட்டும் என்ன உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க முடியுமா? பேசிக் நெசசிட்டிஸ் டி. நான் மட்டும் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டேன். என்ன அம்போன்னு விட்டுட்டு நீ மட்டும் தனியா இருப்ப. இன்னொரு வாட்டி தனியாங்கிற வார்த்தை யூஸ் பண்ண எனக்கு கோவம் வரும். வா, நான் பேக்கிங் பண்ண போறேன். எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு. வான்ற. இத பாரு, நான் ஊர்ல இருந்து திரும்பி வர வரைக்கும் நீ சிரிச்சிட்டே இருக்கணும். புரிஞ்சுதா? அடி நல்லா கேட்டி வாளு. சாயா சாயா சாயா. ஹை. பாபா கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ் நவ. 1 2. ஐயோ அம்மா, எல்லாரும் அடிபட்டா அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. நீங்க என்ன மகாலிங்கம்னு கத்துறீங்க? மகாலிங்கத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கடனா கொடுத்துருக்கேன். அடிச்ச அடியில உயிர் போச்சுன்னா யார் அந்த பணத்தை வசூல் பண்ணுவாங்கிற கவலையில தான் மகாலிங்கம்னு கத்துனேன். பலிக்குதா? டோன்ட் வரி. அரபிக் கடலோரம் ஒரு யானை கண்டேனே. அம்மா அம்மா. இந்த பக்கம் கொடுத்தது 1 லட்சம், இந்த பக்கம் கொடுத்தா 1 கோடி கூட. Damn it. பெரிய எருமைக்கு பேண்ட் செட்டை போட்ட மாதிரி உருவத்தை வச்சுக்கிட்டு கைய பிடிச்சா இழுக்கிற. என் மேல எந்த ஆம்பளையும் கை வச்சது கிடையாது. உன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். மேடம் மேடம் வேண்டாம் மேடம் வேண்டாம் மேடம், போலீஸ் எல்லாம் வேண்டாம் மேடம். நான் கடன் கொடுத்தவன தேடிதான் இங்க வந்தேன். எனக்கு பணமே வேண்டாம் மேடம், நான் ஆளை விட்டுருங்க மேடம். பட்டர் சிக்கன் மாதிரி இருக்கடா. Hey, babe, coming. Oh, sexy. Marvelous. என்ன தொட்ட ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் உங்களை சும்மா விட மாட்டாங்க. நாங்களும் ஸ்டூடண்ட்ஸ் தாண்டி. லா காலேஜ்ல ஸ்டூடெண்டா இருந்தா இப்ப லாயர் ஆயிட்டான். கிரிமினல் காலேஜ்ல ஸ்டூடெண்டா இருந்தா இப்ப இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான். அதோ கூலா ஒருத்த உட்காந்துருக்கான் பாரு, அரணிஜார் போட்டுட்டு. அவ எந்த காலேஜ்லயும் படிக்கல, ஆனா ஸ்டூடெண்ட். உன்னை படிக்கணுமா? சார், நான் படிச்சு பெரிய ஆளா வரணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் சார், என் கற்பனை கழிச்சிடாதீங்க. கற்பனை? உன் கற்போடலாமா எங்க கற்பனையே இருக்கு. சிஸ்டர், நாங்க இன்னும் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசைப்படுறோம். அதுக்காகத்தான் உன்ன மாதிரி யங் கேர்ள்ஸை கடத்திட்டு வந்து நிர்வாணமாக்கி கெடுத்து அது வீடியோல படம் எடுத்து வெளிநாட்டுல இன்டர்நெட்ல டெலிகாஸ்ட் பண்ணா எங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும்.
அதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க சிஸ்டர் ப்ளீஸ். இன்ஃபேக்ட் இன்டர்நெட் கண்டுபிடிச்சால அவனோட சிலையை மெரினா பீச்ல வைக்கலாம்னு ஒரு பிளான் வச்சிருக்கோம். ஒரு சின்ன சட்ட பிரச்சனை. We are so much dedicated to this job, my dear. அட பாவீங்களா, ஒவ்வொரு பொண்ணையும் படிக்க வைக்கிறதுக்கு பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஏன்னா பொண்ணுங்க பாவத்தை கொட்டிக்கிறீங்க. ச்சே, இதெல்லாம் ஒரு தொழிலா? ஏய், எங்களை பத்தி வேணா பேசு, ஆனா தொழிலை பத்தி மட்டுமா பேசாத, புரியுதா? செய்யும் தொழிலே தெய்வம். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுடா. தொட்டடா துப்பட்டாவை எடு. Please, come on dear. Please cooperate with us. Hey, hey, hey. பிரீத்திக்கு தூக்கத்தில் நடக்கும் வியாதி இருப்பதால் அவளுடைய ஹாஸ்டல் மாடியிலிருந்து கீழே விழுந்து இறந்து விட்டாள். பாடி ஷிஃப்டட். யாராவது ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்களேன். பிரீத்தி, பிரீத்தி, ஐயோ, பிரீத்தி, டாக்டர், டாக்டர் ப்ளீஸ் சேவ். மாணவி ஜெயாவுக்கு நீங்கள் உங்கள் உயிர் தோழி பிரீத்தி மீது வைத்துள்ள அன்பை நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். உங்கள் தோழி பிரீத்தியின் மரணம் தற்கொலை அல்ல. தொழிலதிபர் கிருஷ்ணா மற்றும் அவரது நண்பர்கள் புலிகேசி, காவல்துறை அதிகாரி அருண், இவர்கள்தான் பிரீத்தியின் தற்கொலைக்கு காரணமானவர்கள். என்னையும் என் குடும்பத்தையும் கொலை செய்வதாக மிரட்டி தற்கொலை என்று போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எழுத வைத்தனர். என் மனசாட்சிப்படி இந்த உண்மையை உங்களிடம் சொல்லிவிட்டேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். ஹலோ, கமிஷனர் ஆஃபீஸுங்களா? எஸ். நான் இங்க கேட்டரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஜெயா பேசுறேன் சார். என் ஃப்ரெண்டு தற்கொலை பண்ணிக்கல. அது காரணமானவங்க பத்திய லெட்டர் என்கிட்ட இருக்கு. அது சம்பந்தமா உங்ககிட்ட பேசணும் சார். ம், ப்ளீஸ் வாங்க. ஏய், நிறுத்து. ஏய், நீ போடா. நீ கமிஷனர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணியே, அதை நான் தான் எடுத்தேன். அந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட லெட்டரை கொடு. கொடு. தாய் தகப்ப இல்லாத பொண்ணு, அவ உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சா? பட்டாம்பூச்சி மாதிரி கலகலன்னு காலேஜ் ஃபுல்லா சுத்தி வந்தாளே, அவளை போய் அநியாயத்துக்கு கொன்னுட்டீங்களே. நான் உங்களை சும்மா விட மாட்டேன். கட்டி பிடிச்சிக்கோ. பட்டாம்பூச்சிக்கா 8 நாள் தான் ஆயுசு, தெரியுமா உனக்கு? லெட்டரை நீ கொடுக்குறியா இல்ல நானே எடுத்து படிச்சுக்கவா? குடுமா குடுமாண்ணா. ஏய், குடு. என்கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது. ஏன் தெரியுமா? நான் சேலைய கொடுக்கிற கிருஷ்ண இல்லடி, நான் சேலைய எடுக்கிற கிருஷ்ண.
யார் நீ? நான் யாருங்கிறது உனக்கு தேவையில்லை. எனக்கு அந்த பொண்ணு வேணும். அவளுக்காக எத்தனை கொலை வேணும்னாலும் செய்வேன். மரியாதையா நீ ஒதுங்கி போயிடு. ஏய்! சூப்பர் சிஸ்டர். நான் என் லைஃப்ல எத்தனையோ சிஸ்டர்களை பார்த்திருக்கேன். ஆனா உங்கள மாதிரி போல்டான சிஸ்டர் பார்த்ததே இல்லை. ரொம்ப டிஃபரெண்டா இருக்கீங்க சிஸ்டர். சிஸ்டர், இந்த போசெல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஏய், நானும் உன்ன மாதிரி போலீஸ் ஆபீசர் தான். அடச்சி, காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு கவர்மெண்ட்ல சம்பளத்தை வாங்கிக்கிட்டு நீ சத்தவன் பொண்டாட்டி புள்ளைகளுக்கும் நீ ரிட்டையர்ட் ஆனா உனக்கும் பென்ஷன் கொடுக்கறாங்களே, அப்படிப்பட்ட கவர்மெண்ட்டுக்கும் பொதுமக்களுக்கும் சின்சியரா உழைக்காம நம்ம நாட்டு பொண்ணுங்களை கேவலப்படுத்தி வீடியோல படம் எடுத்து இன்டர்நெட் மூலமா வெளிநாட்டுல வியாபாரம் பார்க்குற இவன மாதிரி ஆளுங்களுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் தொண போறதுனாலதான் பொது ஜனங்க சில போலீஸ்காரங்களை மாமான்னு கூப்பிடுறாங்க. மாமி, நீ ஜாஸ்தி பேசுற. Shut up. படிச்சவனாடா நீ? கருப்பு கவுனம் உடம்புக்கு மேல தாண்டா போடணும். ஆனா அந்த கருப்பு கவுனாலேயே மனசாட்சியை மறைச்சுக்கிட்டு பொம்பளைங்க கருப்போட விளையாடுற நீ ஒரு லாயர். லாயரா இல்லையான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். மத்த பொண்ணுங்க லைஃபோட விளையாடுற நீங்க உங்க வீட்டு பொண்ணுங்களை வீடியோல படம் எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணுங்களேன்டா. பணம் கோடி கோடியா சம்பாதிக்கலாம். பெண்களை தெய்வமா மதிக்கிற இந்த நாட்டுல அவங்கள கேவலப்படுத்துற ஒன்ன மாதிரி ஆட்களை நடு ரோட்ல நிக்க வச்சு கல்லால் அடிச்சு சாகடிக்கணும்டா. ஏய், நீ என்னோட பவரே தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. நான் நினைச்சா உன்னோட லைஃபை சைலண்டா சைபர் ஆக்கிடுவேன். வாய மூடுறா விளக்கண்ண. ஹலோ, நான் டிஐஜி பேசுறேன் சார். செல்லுல இருக்கவங்களை இமிடியேட்டா ரிலீஸ் பண்ணு. சார், அவங்க பெரிய Don't want any explanation. Do it. வாங்க, நீங்க இங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சட்டசபையிலும் பாராளுமன்றத்திலையும் ஓட்டு போட்ட மக்களுக்கு குரல் கொடுக்க வேண்டிய நீங்க இந்த மாதிரி பொறுக்கிங்களுக்கு வக்காலத்துக்கு வந்திருக்கீங்களே. ஹாய் ஹாய். ஏன் லேட்டு? ஃப்ளைட் லேட். என்ன அண்ணன் நனைஞ்சு வந்திருக்காரு? ஃப்ளைட் ஏதாவது கடல்ல லேண்ட் ஆயிடுச்சா? தரையா சீக்கிரம் வந்து ஆப்பு வைக்கிறேன்.
ம் ம் நான் வெளியே வந்துட்டேன். யாரும் இங்க வர வேண்டாம். நான் வந்துடுறேன்.